வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான சாதத்துக்கும் பொருந்துகிற மாதிரி, அதே சமயம் எல்லா வகையான சத்துக்களையும் உள்ளடக்கின மாதிரி ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். இப்படி ஒரு சைடிஷை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதே சமயம் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும். சூடான சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னொரு தட்டு சோறு சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் சின்னதாக 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். 10 செகண்ட் வறுபட்டால் போதும். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, மறுபடியும் ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை கழுவி தொடச்சி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இந்த கறிவேப்பிலையோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுக்கணும். அதே சமயம் கருகீரக்கூடாது. முறுமுறுப்பாக வறுபட்டுருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 30 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். முதல்லையே நெய் சேர்த்தோம் அப்படின்னா கறிவேப்பிலை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கு சரியாக வறுபடாது. கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க, வாசனை தூக்கலாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய், 5 பல் பூண்டு பொடியாக நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் பொடியாக நறுக்கினது, 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், 1 கொத்து கறிவேப்பிலை. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதே சமயம் முந்திரியும் நல்லா வறுபடணும். ஒரு 30-40 செகண்ட் வறுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் 100 கிராம் அளவுக்கு நீளவாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இதோடைய ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாயையும் சேர்த்து நம்ம அரைச்சி ஊற்றின வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி 100 கிராம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் பிடிக்கும். தக்காளி பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த கறிவேப்பிலை பொடியை 2 டேபிள் ஸ்பூன் நிறச்சி போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத கடைசியாக சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதுவே சரியாக இருக்கும். குறைஞ்ச தீயிலேயே இதை கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். ஒரு 10-20 செகண்ட் இது கொதிக்கட்டும். 1/2 கப் அளவுக்கு சோயாவை கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா புழிஞ்செடுத்து வாணலியில் போட்டுக்கலாம். சோயா சேர்க்கிறதுல கூட குறை இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோயாவில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போது மீதி இருக்கிற அந்த பவுடரையும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலையும் கிள்ளி போட்டுக்கலாம். பச்சையாக கறிவேப்பிலை சேர்க்கிறதால அது ஒரு தனி மணமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சோயாவே எனக்கு பிடிக்காது. ஆனால் இந்த சோயா என்னை ரொம்ப கவர்ந்துருச்சு. அந்தளவுக்கு சரியான டேஸ்ட்டு. குறிப்பாக சொல்லணுன்னா, நான் சாப்பிடும்போது இது சோயா தானான்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது. மட்டன் மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பொடியை நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஆரோக்கியமான கறிவேப்பிலை மிளகு சோயா வறுவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.